மைக் டெஸ்டிங் 1 2 3. இன்ட்ரோலுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இல்ல ஒரு படம் எங்கடா போனாங்க? வா நம்மளும் எங்கேயாவது போவோம், கண்டுபிடிப்போம். போனாதான் வழி தெரியும். அதான் இருக்குது. போதும், எவ்வளோ வாரனாலும் இருக்குது எனக்கு. எப்படி ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், நீ வந்து ஒரு நவீன மதன் கௌரி. நவீன மதன் கௌரியா? டேய் சும்மா இருக்கா தெருவு. நான் கூட அஜித் குமார் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியா. ஆனா ஃப்ரேம் குள்ளர் வாங்க, என்னால இப்படியே போயிட்டு முடியல. சரி இப்ப எங்கடா போக தெரியல. போட்டோ எக்ஸிபிஷன் எங்கடா தெரியலடா. எங்கேயோ கை காமிச்சாங்க, இதுதான் நினைக்கிறேன்டா. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். பூட்டி இருக்காங்கடா, திறந்து பார்ப்போம். ஸோ ஹாய் கைஸ். ரொம்ப ஃபார்முலா போகாம வந்து ரொம்ப நாள் திருவள்ளுவர் ஒரு மாதிரி பேசாதீங்க. நல்லா ஃபார்முலா ஃபார்முலா இல்ல, நல்லா ஒரு கேஷுவலா பேசலாம். ஒரு ஃபார்முலா டிஜே சித்து மாதிரி பேசுங்க. இந்த வியாகலாம் அவ்வளோக்கா பார்த்து மனுஷனுக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா 2 தரித்திரமும் ஒன்று கூடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்க அப்படின்னா வந்து வெட்டிங் அண்ட் பியாண்ட். குழந்தைகள்லாம் இருக்காங்க போட்டுண்டா. ஏன்டா நம்ம அந்த அளவு கூட கொடூரமா இருக்கோம். வளர்ற சமுதாயம் நம்மளை பத்தி கெட்ட போகுது. என்ன ஆமா, இதுக்கு வந்து வெட்டிங் அண்ட் பியாண்ட். வெட்டிங் அண்ட் பியாண்ட் பிரீமியம் போட்டோ எக்ஸிபிஷன் வந்தா. ஓகே, அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்து கல்யாண மாலைக்கு வந்திருக்கோம் இப்போ. ஏய் நிஜமாவே கல்யாண மாலையா? இல்ல இது வெட்டிங் எக்ஸ்போ. போட்டோ எக்ஸிபிஷன் கீழ என்ன போட்டுருக்கு? இல்ல கல்யாண மாலை தான். அவர் கூட பெரியவர் கூட இருக்காரு பாரு, பிரச்சனை இல்ல. அவர் இன்னும் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டு. ஆமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் பார்த்து இதுக்குதான் சொன்னேன். பின்னாடி போனதுக்கு இந்த படம் கிடைக்குது. சரி ஓகே, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து பேசுவோம். ஓகே கைஸ், அதாவது சரி கண்டென்ட் வாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து வெட்டிங் அண்ட் பியாண்ட். ஓகேங்களா? அதுக்கு இல்லடா, அப்புறம் போட்டோ எக்ஸிபிஷன்டா. ஐயோ அப்படிதான்டா போட்டிருக்கு எல்லா பக்கமும். அதானே இந்த பக்கம் நம்ம போக வேண்டியது அந்த பக்கம். கல்யாண மாலையை பார்த்தோன்னே தாத்தாவை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா போட்டோ எக்ஸ்போ. நல்லா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தவன தலையில தட்டி எழுப்பிட்டு கூப்பிட்டு வந்துட்டான். அண்ட் தாத்தாக்கார பாக்குறாரு. அவரு அந்த ஃபிளெக்ஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற இருறா அந்த பாப்பா நடுநுள்ள வந்துட்டே இருந்ததா. நம்ம வேகமா போய் இடிச்சிடக்கூடாது. ஆல்ரெடி பொட்டு கீழே வந்துருச்சு. ஆமா, கண்ணு தெரியாம நம்ம பாட்டு போய் இடிச்சிட்டோம்னா. ஆமா, சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ எக்ஸிபிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அதாவது எங்கள் கேங்கு எஸ்பெஷலி எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் இந்த கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அது வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபோட்டோ ஆஸ்பெக்ட்ஸ் அண்டு கேமரா ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்குது எக்ஸிபிஷனில். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட் இங்கே வந்து விளாகுக்கு விடுறாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போ உள்ளார போகிறோம். விளாகுக்கு உள்ளார விட்டாங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் காட்டுறோம். இல்லாட்டி அப்படின்னா எல்லாத்தையும் உள்ள என்னென்ன இருக்குது ஃபோட்டோஸ் அந்த அதை வந்து எல்லாத்தையும் காட்டுறோம். ஸோ வாங்க உள்ளார போகலாம். ஐயா கல்யாண மாலை இந்த பக்கம் இருக்கு, ஃபோட்டோ எக்ஸிபிஷன் இந்த பக்கம் இருக்கு. அங்கேயே போகுது. வயசாகி போச்சு. வயசாகல, கல்யாணம் வயசு வந்துருச்சு. எங்கடா இருக்கு தாண்டா எனக்கும் தெரியல. இங்க இருக்குடா டிபிஎஸ் எக்ஸ்போ போட்டோ. கம்முன்னு கல்யாண மாலைக்காவது போலாம்டா. கல்யாண மாலைக்கு போய் நீ என்ன பண்ண போற? சப்கான் 2025 என்னது இது? மேட் இந்தியா 2024. சரி நான் ப்ரோட்ட கேட்டு வரேன். கேட்டு வா. இந்த போட்டோ எக்ஸ்போ எங்க நடக்குதுன்னா போட்டோ அதுலங்க இ ஹாலா ஈஹால் வாங்க. ஈஹால் ஆமா, ஈஹாலும் இல்லை. ஆனா இங்க வரவங்க எல்லாருமே பாரு ஒரு கட்டப்பையில ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க. அது என்னன்னு தெரியல. இந்த இருக்கு யூட்டர்ன் போடணுமா? யூட்டர்ன் போடணுமா? ஆமா, அந்த பக்கம் போகணும். சரி நம்ம அங்கேயே போயிருக்கலாம், மறுபடியும் போகுது. நானும் சொல்றேன்ல, நம்மளே விட ஒரு மட்டிக்கு இருப்பாங்கன்னு யோசிப்போம்.
ஆனா நம்மளை மீறி ஒரு நட்டிப்பு இருக்கு, இல்லைன்னு இல்ல. அது வேற யாரும் இல்ல, நம்ம தான் அது. கெட்ட வார்த்தைகளை தவிர்ப்போம் தோழர்களே. கெட்ட வார்த்தை இல்ல இது. உலகமே வந்து பார்க்கிங் பக்கத்துலதான் அது இருக்கு. ஆனா அது நமக்கு எப்படிதான் தெரியும்? சுத்தி போய் மறுபடியும் அங்கேயே வந்துட்டு வரோம் பாத்தியா. அல்கெமிஸ்ட்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன். அதோட கோர் என்ன, அதோட கிளைமேக்ஸ் என்ன? மாடு மேய்ச்சி செம்பரி ஆடு மேய்க்கிற பையன் உலகத்தையே சுத்திட்டு திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்து நிற்பான். புரிஞ்சுதா? நமக்கு தேவையான இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம 2 ரவுண்ட் போய் சுத்திட்டு வந்தா. ஆனா நெஞ்சு வலிக்குதுண்ணா, நெஞ்சு வலிக்குதுண்ணா. என்னது இந்த வர்ற நான் சொல்லல, கட்டப்பையில வச்சு எடுத்துட்டு வராங்க. ஆமாண்டா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் கேலண்டர். கேலண்டரா? 1 மாசம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கேலண்டர் சொல்றதுக்குல்ல. இந்த சுதாகர் ஒரு வீடியோல பாத்ரூம்ல கேலண்டர், கிச்சன்ல கேலண்டர், எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துல கேலண்டரா இருக்கும். நம்மளும் வாங்கிட்டு போவோம். நேம் வந்து பக்கெட் லிஸ்ட், கம்பெனி நேம் போடுற, சும்மா போடுற பக்கெட் லிஸ்ட் போடுறான். காசா போட மாட்டான். பக்கெட் லிஸ்ட், நான் பக்கெட் லிஸ்ட் இல்லனா VUCK ETLST பக்கெட் லிஸ்ட் நேம். ஆமா, பாக்கெட்ல யூடியூப் சேனல் போடு. டேய் அப்படினா சிரிச்சிருவாங்கடா. தல நமக்கு இதுதான் தல. அந்தவா சேனல்னா சேனல் போடுறீங்க நீங்க. தூக்க கலக்குங்கயா, மனுஷருங்கயா. அடுத்து நேம் ஆஃப் பிசினஸ், நேச்சர் ஆஃப் பிசினஸ், யூடியூப் இல்ல கண்டென்ட் கிரியேஷன். இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆடா. டேய் இதெல்லாம் இப்ப பிசினஸ் தல. இதெல்லாம் சரி விட்டு சொல்லுங்க. CREATION நான் போட சொல்லி கடலிட்டேன். அடுத்து அட்ரஸ் 17 எல்லாம் வந்து அங்க மியூட் பண்ணிடு. இல்லாட்டி அதை பார்த்து எவனா வந்துட போறாங்க. அவன் வரமா அப்படியே எவனா வரும். அதான் அப்படியே யாரா வரும். புட்டூர், ரைட், கோவி புட்டூர். தமிழ்நாடுடா. என்னதான் நான் ரத்தத்துல போட்டிருக்கேன். நம்பர் சொல்லு. இப்படியாவது யாராவது கால் பண்ணுங்கப்பா. இமெயில் அட்ரஸ் NG அதானே NGN நந்தகோபால். என் பேர் ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். Are you a manufacturer, distributor, trader, service provider, end user, business owner, other? ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மெம்பர்க்காக. நம்ம அந்த ஈர வெங்காயத்தை தானடா நான் வந்த உடனே தேவையெல்லாம் கண்டென்ட் கிரியேஷன் போட்டுமே. போல இரு பிசினஸ் அப்படியே கடை பேரை போடணும்டா. இல்ல சாரா மான மரியாதையோட வாழ்ந்தாய் என்ன விட்டுமா. உண்மையை சொல்ல போனா ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமா ஐடியா கிடையாது. இவர் வந்து ஓரளவுக்கு போட்டோ நாலேஜ், வீடியோ நாலேஜ், எல்லா நாலேஜும் இருக்கிறதுனால இவர் வந்திருக்காரு. சரி நீ பேசு, எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. என்ட்ரி வந்து ஃப்ரீ தான், அதனாலதான் நாங்க இங்க வந்ததே. காசா இருந்தா வந்திருக்க மாட்டோம். ஆமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமரா எக்ஸ்போ ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. கேனான் கம்பெனி, அப்புறம் மற்ற ஃபோட்டோஷாப் கம்பெனி, அவங்க எல்லாமே வந்து அவங்களோட ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு ஐ திங்க் நம்ம பே பண்ணால் நமக்கு வந்து ஃபோட்டோஷூட் கூட பண்ணி தராங்க. ஆமா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ்க்கு வந்து இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் அக்ரிலிக் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் இந்த மொபைல் கேஸ் பிரிண்டிங்கு, இதுக்கெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கு. டீ காஃபி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, காசு கேட்டு சீரியஸாக பேசியிருக்கேன். டீ நீங்க பேசுறீங்க வந்துருக்கணும். ஓகே கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோ மேனுஃபேக்சரிங் ஏற்ற மாதிரி எல்லா மிஷின்ஸ் எல்லாம் இங்கே வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி இங்கே சேல்ஸ் பண்ணுறது இல்லை, பட் இங்கே வந்து கேட்ட ஒரு ஐடியா கிடைக்கும், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். நான் போய் பார்த்து எல்லாத்தோட காட்டுவாங்கய்யா. டீ 20 ரூபா. ஆனால் ஏன் இங்கே பண்ணுற என்ன? ஸோ அதனால கான்டாக்ட் நம்பர் கீழே போடுறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போ வந்து மொத்தமாக 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த வீடியோட எண்டிங்கில் சொல்கிறோம். இப்போ செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க பற்றி அந்த மிஷினரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மிஷினரிஸோட மாடல், அது என்ன ரேட் வருது, ஒரு மேனுஃபேக்சரிங், அந்த இதை பற்றி அப்புறம் நம்ம எக்ஸ்போ பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. வந்ததுக்கு நயன்தாரா போட்டோ பார்த்தாச்சுடா. நயன்தாரா கல்யாண ஆல்பம் பார்த்தாச்சு. நான் கல்யாணம் தெளிவா சொல்லி பழக்கம். நயன்தாரா கல்யாணம் அதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கணும்டா. நயன்தாரா மாதிரியா?
அது இல்ல, அதே மாதிரி ஒரு கல்யாணத்துல நம்ம போட்டோ அப்படியே ஒரு ஆல்பமா அப்படியே பிக்கப் பண்ணுவாங்க. அதாவது உன் போட்டோவும் ஒய்ஃப் போட்டோ இல்ல நான் அப்படி சொல்ல, கல்யாணத்துல தான் சொல்றேன், என் மேரேஜ்னு நான் சொல்லல. நான் இல்ல எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அதான் சொல்றேன், எடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்போசிட் தான் கல்யாணம் ஆகும். ஒரு போட்டோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, இங்க வந்து போட்டோ ஷூட் முடிச்சு ஆல்பம் வாங்கிட்டு கையோட வீட்டுக்கு போ. வீட்டுல நீ யாருன்னு கேட்பாங்க. அப்போ ஒரே கேள்விதான், யார் நீ? லைப்ரரி சார், பெர்மனன்ட் ஸ்டாஃப். பெர்மனன்ட் ஸ்டாஃப். ஸோ காய்ஸ் ஒரு வழியாக வந்து எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக சொன்ன மாதிரி அது வந்து 2 கேட்டகரி இருந்துச்சு. செகண்ட் கேட்டகரி அந்த மிஷினரிஸ், அதை பற்றி அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸு, ஃபோம் ஷீட்டு பிரிண்டிங்கு, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங், நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் மூலியமாக ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து கீழே வந்து எல்லாத்தோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் மிஷினரி டைப்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். யூவி மிஷினில் ஆரம்பிச்சு லேமினேஷன் மிஷின் வரைக்கும் எல்லாமே இவங்க வந்து A to Z வந்து பண்ணுறாங்க. அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இவங்க இன்னொரு கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்ததேவும். ஸோ அந்த கேட்டகரி வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ், அந்த ஃபோட்டோ கிஃப்ட் கார்ட்ஸ், ஃபோட்டோ வந்து மக்கு, அதில் அக்ரிலிக் பெயிண்டிங், அந்த வால் கிளாக், ஸோ அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அக்சசரிஸ் வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி. என்னதான் அந்த ஃபோட்டோ எக்ஸிபிஷனாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரீட்டைல் எக்ஸிபிஷன். உள்ளார சொல்ல பாதி பேருக்கு வந்து தமிழே தெரியல. அதுதான் உண்மை. எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாம் வடக்கன்ஸா தான் இருக்காங்க. வடக்கன்ஸா இருக்காங்க. ஆக்சுவலா நாங்க வந்து கிண்டலா ட்ரோலோ பண்ணல, பட் அதுதான் உண்மை. ஆக்சுவலா நாங்க வந்து ஒருத்தர் போய் நாங்க அவர்கிட்ட கூட கேட்டோம். நான் ஒரு பிசினஸ்க்காக வந்து நாங்க கேட்டோம். இந்த மாதிரி ரீப்பர்ஸ் ஹோல்சேல் பிசினஸ்க்காக கேட்டப்ப வந்து என்னாச்சுன்னா அவருக்கு வந்து நாங்க கேட்டதே புரியல. அவர் ஆக்சுவலா நாங்க பேசின ஒரு 1.5 நிமிஷம் வரைக்கும் நாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்போம். அந்த மொத்தம் 1.5 நிமிஷத்துல அவருக்கு புரிஞ்சதே வீடியோ டேக் காரோ அப்படின்னு போயிட்டாரு அவர் பாட்டுக்கு. நாங்க வந்து அவ்வளவு ஆக்சுவலா வந்து நாங்க சார் நீங்க ஒரு பேட்டி கொடுங்க சார் அந்த மாதிரி நாங்க அப்ரோச். ஆமா, அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம். பட் அவருக்கு வந்து புரியல, சுத்தமாவே புரியல. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா கேஜெட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம், பட் அந்த மாதிரி வந்து இல்ல. இருந்துச்சு. அந்த அதோட ஸ்டால் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருந்தது. அது வந்து சரியா வந்து எக்ஸ்ப்ளோர் அவங்க பண்ணலையா இல்ல அவ்வளவுதான் ஸ்டாலான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து இத்துடன் நிறைவடையுது. சோ மீண்டும் ஒரு நல்ல vlog-இல் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நாங்கள். ஓகே गाइस, பை. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.